நெதர்லாந்து பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டுக் கொண்டு வந்தமைக்கு பிரதமருக்கு முதல்வர் நன்றி தெரிவித்தார். அரசின் நிகழ்ச்சி தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாட உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க வலியுறுத்தியும் உள்ளார். இது தொடர்பாக மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் பல முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக ஆனைமங்கல செப்பேடு தொடர்பாக பிரதமருக்கு முதல்வர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமரோட முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள்ல தொடக்கத்துல மாநில வாழ்த்து பாட உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க பிரதமரோட முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது, அதாவது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதாக சர்ச்சை கிளம்பியது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில பாடலை வாழ்த்து பாட உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வலியுறுத்தலை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களில் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் முதலமைச்சர் எழுதியிருந்த நிலையில்தான் தற்பொழுது நேரில் சந்தித்த நிலையில் நேரிலும் இது தொடர்பாக வலியுறுத்தி இருக்கிறார். காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களில் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த திட்டத்தினை அனுமதிக்க கூடாது என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடக தரப்பில் மேகதாது அணை கட்டுவதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நேரில் சந்தித்த நிலையில் நேரிலும் இது தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவிரி ஆற்றுப்படுகை இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் இந்த அணை கட்டக்கூடிய திட்டத்தினை அனுமதிக்க கூடாது, மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்று பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மேகதாது குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்றும் பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். நேரடியாக இந்த காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களோடு ஒப்புதல் இல்லாமல் அணை கட்டக்கூடாது என்று வலியுறுத்தி இருந்தாலும் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் அதே போன்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய அறிவுறுத்தலை பிரதமர் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 58 மீனவர்கள் 266 படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல முக்கிய கோரிக்கைகளை மேகதாது அணை விவகாரம், அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாட வேண்டும் என்பது, அதே போன்று இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் படகுகளை மீட்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் கொடுத்திருக்கிறார். அதே போன்று வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். வான்வழி அமைப்பு மையம் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்றும் ஒரு முக்கியமான கோரிக்கையை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த 4 கோரிக்கைகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காவிரி ஆற்றுப்படுகையோடு ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது. அதே போன்ற இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 58 மீனவர்கள் 266 படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்க முதலமைச்சர் பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அரசு நிகழ்ச்சிகள்ல தொடக்கத்துல மாநிலங்களில் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த வாழ்த்து பாடல்களை பாட உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட 4 முக்கிய கோரிக்கைகள் பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகாக முதல் முறையாக டெல்லி சென்று இன்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். இதன் பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் அதே போன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் சந்தித்து என்ன பேசினார், என்ன பேசப்பட்டது, என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு தொடர்பாக தான்
தற்பொழுது தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் அளித்திருக்கிறது. பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் விஜய் 4 முக்கிய கோரிக்கைகளை வந்து வைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டது போன்று இந்த அரசு நிகழ்ச்சிகள்ல தொடக்கத்தில் மாநில வாழ்த்து வந்து பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மேகதாது குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 58 மீனவர்கள் 266 படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி வான்வெளி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்கவும் முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.